வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜோசப் அடிசன் இவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஜோசப் அடிசன் பிறந்தது 1672 மே 1 இறந்தது 1719 ஜூன் 17 இவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர் மற்றும் இல்லை ஒரு அரசியல்வாதியும் கூட. இவருடைய பேரை சொல்லும் போதே அவருடைய ரொம்ப நீண்ட கால நண்பரான ரிச்சர்ட் ஸ்டீல் பேரோடு தான் வரும். இவர் தான் அந்த ஸ்பெக்டேட்டர் மேகசீனை ஆரம்பித்தவர். அடிசன் பிறந்தது வில்ஷயரில் இருக்கக்கூடிய மில்ஸ்டன்ற இடத்துல தான். அவருடைய தந்தை பேர் லான்ஸ்லாட் அடிசன். அவர் படித்தது சார்ட்டர் ஹவுஸ் ஸ்கூல், இது லண்டனில் இருக்குது. இங்கே தான் அவர் முதல்ல ரிச்சர்ட் ஸ்டீலை சந்தித்தார். பிற்பாடு அவர் குயின்ஸ் காலேஜ் ஆக்ஸ்ஃபோர்டில் படித்தார். அவர் நியூ லாட்டின் வேர்ஸ், அதாவது கிளாசிக்ஸில் சிறந்து விளங்கினதுனால மேக்டன் காலேஜில் அவரும் ஒரு ஃபெலோவானார். அது பின்னாடி 1693 அவர் ஜான் பிரைடன் அட்ரஸ் பண்ணி ஒரு போம் எழுதினார். அவருடைய முதல் பெரிய படைப்பான அ புக் ஆஃப் த லைஃப்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட் பப்ளிஷ் ஆன ஆண்டு 1694. இதற்கப்புறம் அவர் வேர்ஜிலோட ஜியோகிராஃபிக்ஸை இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ட்ரைடன், லார்ட் சோமஸ், சார்ல்ஸ் மாண்டேக், இவர் ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் ஹாலிஃபேக்ஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து அவருக்கு வருஷத்துக்கு 300 பவுண்டு பென்ஷன் வர மாதிரி உதவி செஞ்சாங்க. இதனால் அவர் ஒரு டிப்ளமேட்டிக்காக அந்த வேலையாக யூரோப் போனாலும் அவருக்கு எழுதுறதுக்கும் அரசியலை பற்றி படிக்கிறதுக்கும் நிறைய நேரமும் கிடச்சிது. அதுக்கான பண வாய்ப்பும் அங்கே அமைஞ்சிருந்தது. அவர் சுவிட்சர்லாண்டில் இருக்கும் போது 1702 வில்லியம் III இறந்துட்டார். இதனால் இவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு நடந்தது. என்னென்னா, இவருக்கு நெருங்கிய தொடர்பான ஹாலிஃபேக்ஸும் சோமஸ்க்கும் அரசாங்கத்தில் இருந்த வேலை பறி போனதுனால அவருக்கு பென்ஷன் நின்றுடுச்சு. அதனால் அவர் இங்கிலாண்டுக்கு 1703 திரும்பி வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் 1704 நடந்த பேட்டில் ஆஃப் பெல்ஹெம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தது. ஏன்னா அப்போ கவர்மெண்ட்டில் இருந்த லார்ட் ட்ரெஷரர் கோடால்ஃபன்றவர் அவர்கிட்ட இந்த போரை பற்றி ஒரு கமாமரேட்டிவ் போம் எழுதித்தாங்க அப்படின்னு சொன்னார். இவர் எழுதி கொடுத்துட்ட அப்புறம் அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனவர் அவரை கமிஷனர் ஆஃப் அப்பீல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரோட கவர்மெண்ட்லேயே அவருக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தாரு. இவரோட அடுத்த இலக்கிய படைப்பு எதுனா, இவர் இட்டாலியில் போன இடங்கள்லாம் பற்றிலாம் ஒரு பயண கட்டுரை மாதிரி எழுதினார். 1705 விக்ஸ் பவரில் வந்த உடனே அடிசனை லார்ட் ஹாலிஃபேக்ஸ் அண்டர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அவரோடய சேர்த்து ஜெர்மனியில் இருக்க ஹேனோவருக்கு அடிச்சுன்னு போனார். 1708 1709 வரைக்கும் அடிசன் அந்த பரோ ஆஃப் லாஸ்ட்வில்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்தார். அதுக்கு அடுத்து அவர் புதுசாக லார்ட் லெஃப்டினன்ட் ஆஃப் அயர்லாண்ட், அதாவது லார்ட் வாட்டனுக்கு செக்ரட்டரியாக அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. அங்கே வாட்டன் சொன்ன மாதிரி இவர் அங்கே எம்பியாக அந்த ஐரிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஃபார் கெவன் பரோவில் 1809 1813 வரைக்கும் அவர் எம்பியாக இருந்தார். அப்போது 1810 இவர் மேல்ஸ்பெரியை ரெப்ரசன்ட் பண்ணி அவர் அங்கே அவர் எம்பியாக இருந்தார். அவருடைய இறக்குற தருவாய் வர வரைக்கும். அடிசன் 1712 ரொம்ப பிரபலமான சர்ச்சுமான த ஸ்பேஷியஸ் ஃபயர்மெண்ட் ஆன் ஹையை த ஸ்பெக்டேட்டரில் எழுதினார். ஜானத்தன் ஸ்விஃப்ட் அவர் அயர்லாண்டில் இருக்கும் போது சந்தித்தார். பின்னாடி அவர் கிட்கேட் கிளப்ன்ற ஒரு கிளப்பை ஆரம்பிக்கிறதுக்கும் இவர் உதவியாக இருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் ரிச்சர்ட் ஸ்டீலோட நட்பு ரொம்ப நெருக்கமானதில் அவர் 1809 ஸ்டீல் ஆரம்பித்த டேட்லரில் இவரும் ரெகுலராக எஸ்ஏஸ் எழுத ஆரம்பித்தார். பின்னாடி 1711 அவங்க ஸ்பெக்டேட்டரையும் 1713 த கார்டியனும் ஆரம்பித்தாங்க. கடைசியாக இவர் ஆரம்பித்தது ஒரு பொலிட்டிக்கல் பேப்பர் த ஃப்ரீ ஹோல்டர். அது 1715 1716 வரைக்கும் வெளிவந்தது. இவர் தாமஸ் கிளேட்டன்ஸ்க்கு ஒரு ஓப்ராவை ரோசமெண்ட் அவருடைய ஓப்ராவான ரோசமெண்ட்டுக்கு இவர் லிபரட்டோ எழுதினார். அதுக்கப்புறம் அவர் ஒரு ட்ராஜடி ட்ராமா எழுதினார், கேட்டோன்னு. இது பெரிய வரவேற்பை பெற்று அடைஞ்சிது. அதுக்கப்புறம் ஒரு காமெடி ப்ளே எழுதினார், த ட்ரம்மர்னு. இந்த கேட்டோன்ற அந்த ட்ராஜடி பிளேக்கு ப்ரொலாக் எழுதினது அலெக்சாண்டர் போப்பு, எபிலாக் எழுதினது சாமுவேல் கேரத்து. இவர் 1716 சார்லட், இவங்க டோவேஜர் கவுண்டஸோடைய வார்விக் கவுண்டஸ், இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. எப்படி பண்ணிக்கிட்டாருன்னா, அவங்களுடைய மகனுக்கு இவர்
டியூட்டராக போயிருந்தார். பின்னாடி அவங்கள சார்லட்டை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பில்டன் ஹால்ன்ற வார்விக்ஷயரில் தான் தங்கியிருந்தார். அவர் வந்து அவரோட பொலிட்டிக்கல் கேரியர்லேயும் வந்து இந்த எஸ்ஏஸ் எழுதும் போது அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே தான் இருந்தார். 17 18 வரைக்கும் அவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தார். அவருடைய நியூஸ் பேப்பர், அதாவது பொலிட்டிக்கல் நியூஸ் பேப்பர் இருக்குல்லையா, ஃப்ரீ ஹோல்டர், அதுக்கு வந்து அவ்வளோவாலாம் ஆதரவு கிடைக்கல. அவருடைய மனைவியும் வந்து ரொம்ப ஆரோகண்ட் அண்ட் இம்பீரியஸ்ன்னு சொல்கிறாங்க. அவரோட ஸ்டெப் சன், அதாவது மனைவியோடைய குழந்தையான எட்வர்ட் ரிச்சோ வந்து இவர்கிட்ட நெருக்கமாலாம் இல்லை. அடிசனுக்கும் வந்து ரொம்ப பேச்சு, அதாவது அருமையாக எழுதுவாரே தவிர அவருக்கு வந்து இந்த பேச்சு கலைன்றது அந்த அளவு எஃபெக்டிவாக இல்லை. அதே சமயத்தில் இந்த பீரேஜ் பில் அந்த விஷயத்தில் அவருக்கும் ஸ்டீலுக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. 1718 வந்து அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்லேருந்து அவர் ரிசைன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இறக்குற வரைக்கும் அவர் எம்பியாக தான் இருந்தார். இப்போ அவருக்கு 47 வயசு ஆகும்போது ஜூன் 17, 19 அவர் இறந்துட்டார். அவர் உடலை வந்து வெஸ்ட்மினிஸ்டர் ஆபேயில் தான் புதைச்சாங்க. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட மகன், அதாவது வந்து அந்த ஸ்டெப் சன், அவரை வந்து ஒரு கிறிஸ்டியன் மேன் வந்து இறப்பை வந்து எப்படி சந்திக்கிறாருன்றதை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அழைச்சதாக ஒரு கதையும் போயின்ட்டுருக்கு. 808 ஏப்ரல் 6 மிடில் டவுன்ற ஒரு இடத்துல, அது நியூயார்க்கில் இருக்குது, அந்த மிடில் டவுன்ன்ற பேரை வந்து அடிசன் சொல்லிட்டு இவருக்கு மரியாதை தர மாதிரி மாற்றினாங்க. அதே மாதிரி வெஸ்ட் கிங்ஸ்டன்லேயும் அடிசன் ரோடுன்னு இவருடைய பேரில் ஒரு தெரு இருக்குது. அடிசன் வந்து டேட்லரில் 42 எஸ்ஏஸும் ஸ்பெக்டேட்டரில் 274 எஸ்ஏஸையும் எழுதியிருக்காரு. இவர் வந்து ஸ்டீலோடு சேர்ந்து த கார்டியனை 1713 ஆரம்பித்தார். இவர் வந்து எழுதின எஸ்ஏஸ்லாம் வந்து டயலாக்ஸ் ஆன் மெடல்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சில் வந்து 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ப்ரீஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்டான சைமன் ஜெரோம் போர்லட்டி வேக்சலஸ் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. இவர் வந்து முடிக்காமல் விட்டுட்டு போன ஒரு படைப்பும் இருக்குது. அது வந்து ஆஃப் த கிறிஸ்டியன் ரிலிஜன். அதை எழுதினார், ஆனால் அவர் முடிக்கல. இவருடைய கேரக்டரை வந்து நம்ம சொல்லணுன்னா கைண்ட் அண்ட் மெக்னானமஸ், ரொம்ப தாராளமான குணம், ரொம்ப அன்பானவர், கூல் அண்ட் அன்இம்பேஷன்ட் வித் டெண்டன்சி ஃபார் கன்வீனியல் எக்ஸஸ், கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கக்கூடிய குணங்கள் உடையவர்ன்றது. இவருடைய எஸ்ஏஸ் பார்த்திங்கன்னா நல்ல கிளாரிட்டியாக இருக்கும், எலிகன்ட் ஸ்டைலில் இருக்கும், சியர்ஃபுல்லாகவும் ஹியூமர் கலந்தும் இவர் எழுதக்கூடியவர் அப்படின்றது தான் இவரை பற்றி நம்ம சொல்லக்கூடியது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.